கொரோனா காலம் இருந்ததுங்க. கொரோனா காலம் வந்து இவெல்லாம் வீட்டு விட்டு வெளியே வருவாங்க. சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். மத்திய அரசுல இருந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்க பளிச்சுன்னு சொல்றோம். அதெல்லாம் சொல்ல முடியும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். யாருக்காக உயிரிழந்தார்கள்? என்ன பண்ணிருக்கோம்? நேரடியாக அங்க போயிருக்கோம். நாங்களாம் ஓடல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் அவ்வளவுதான். தாங்குவாரா போவாரா அனுபவம். இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு என்னாச்சு? திட்டமிடாம போன காரணத்தால தான் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துட்டோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்னைக்கு அனாதி ஆயிட்டு இல்ல. ஆமா, இன்னைக்கு சார், அதாவது விளையும் பெயர் முளையிலே தெரியுமாங்க. நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம இருப்பதற்காக எதை வேணாலும் பேசணும். இது 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஒரு அரசாங்கம் வந்தா எப்படி செயல்படும் என்பதை பார்க்கணும். கொரோனா காலம் இருந்ததுங்க. கொரோனா காலம் வந்து இவெல்லாம் வீட்டு விட்டு வெளியே வருவாங்க. அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது இவரெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும்? இவ்வளவு பணம் வாய்ந்த ஒரு கட்சியை அவர் வந்து எங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இந்த தேர்தலை வகிப்பாரு. அதை எப்படி எதிர்கொள்ளுங்க? என்ன முக்கிய பங்கு வந்தா தானே தெரியும். சும்மா பத்திரிகை ஊடகத்தையும் அப்படி போட்டு அந்த என்ன ரேட்டு ஏறுது, டிபிஆர் ரேட் ஆகிறதுக்கு அதை போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க. என்னங்க இருக்குது? என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆட்சி இப்போ நான் இவ்வளவு சொன்னேன். இன்னைக்கு அதிமுக பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி இருந்த கட்சி. மத்திய அரசுல இருந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்க பளிச்சுன்னு சொல்றோம். அதெல்லாம் சொல்ல முடியும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லல. கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். ஒரு அவர் வந்து சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். மக்களுக்கு சேவை செய்தோம்னா நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எதிர்த்து கூட பேச முடியல. அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்பதான் வெளியில் வந்திருக்கிறாரு. நான் வந்து இந்த பொதுநாளைக்கு 1974 வந்தேன். 51 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. 51 ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அனுபவ நிதியா தெரிஞ்சிருக்கிறோம். ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை, அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான். அதுக்கு தவறு நான் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணத அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்க போயிருக்கணும். நாங்களாம் ஓடல. நாங்க எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. எமதிக்க முடியாத உயிர்கள் 41 போயிட்டுது. பாவம், பரிதாபம். குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்? அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஆறுதல் சொல்லலாம். அந்த ஆறுதல் கூட உங்களால சொல்ல முடியலையே. கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க?